என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. கண்ணெதிரே தோன்றினாள். நான் இவ்வளவு தூரம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க யாரும் எந்த பதிலும் சொல்லாம அதுவும் அமைதியாவே இருக்கீங்க. அப்போ இந்த வீட்டுல என்னோட பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்கு? என்னை விட இந்த திருடி சக்தி உங்களுக்கு ரொம்ப முக்கியமா போயிட்டாளா? டேய், சக்தியை வீட்டு விட்டு அனுப்பிட்டா அப்ப கேஸ் என்னடா ஆகும்? கேஸா? என்ன கேஸ்? சிவா, கேஸா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இந்த வீட்டு வேலைக்காரி தானே, கிச்சன்ல இருந்து நீ கூட்டிட்டு வந்தல்ல, அவ கேஸ் ஆஃப் பண்ணாம வந்திருப்பான்னு சொல்ல வந்திருப்பாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க, உங்களுக்கு எப்ப என்ன பேசணும்னு தெரியாதா? சிவா பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியா இருங்க. எல்லாரும் கொஞ்சம் சத்தம் போடாம அமைதியா இருங்க. சிவா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்ன வேணும்னு சொல்லு. அத்த, எனக்கு இந்த சக்தி என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோ அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஆனா நாளைக்குள்ள என்னோட கிரெடிட் கார்டுல இருந்து எவ்வளவு அமௌண்ட்டை ஸ்வைப் பண்ணாலோ அந்த பணத்தை எனக்கு இவ செட்டில் பண்ணி ஆகணும். அவ்வளவுதான். உண்மையை சொல்லணும்னா எங்க அப்பா அம்மா கூட இருந்ததை விட அவரு கூட இருக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அந்த அளவுக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு. ஹாய் பொண்டாட்டி. என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அப்ப இத்தனை நாளும் நீங்க என்ன பார்க்கவே இல்லை. இன்னைக்கு தான் சாருக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காங்கிற எண்ணமே வந்திருக்கு. சாரோட பேச்சும் என்னை கூப்பிடுற ஸ்டைலும் பாடி லாங்குவேஜும் ஒரு மார்க்கமா இருக்கே. என்னாச்சு அருண் உனக்கு? இன்னைக்கு ஒரு நாள் நீ சமைச்சதுனால எதுவும் பாடி பெயின் வந்துருச்சா? பெயின் பாடியில இல்ல, மனசுக்குள்ளதான். பட் அதுக்கான மெடிசன் உன்கிட்ட தான் இருக்கு. ஐயோ மாமா, நீ எதுவும் லூஸ் ஆயிட்டியா? உன்னை பாக்குற வரைக்கும் அயன் பண்ணி வச்ச சட்டை மாதிரி கெத்தா தான் இருந்த. ஆனா உன்னை எப்ப பார்த்தனோ அப்போதையில இருந்து கொடியில காயப்பட்ட சட்டை மாதிரி காஞ்சு போய் கிடக்குறேன். அது உங்க முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது. நீங்க கடைசியா சுத்தி வளைச்சு எங்க வந்து நிப்பீங்கன்னு நினைச்சனோ அதே மாதிரி ஃபுல் ஃபார்ம்ல இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு சான்ஸே இல்ல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போறேன். குட். பொண்டாட்டியே கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அனிதா,
நம்ம இந்த சீரியல்ல வர வில்லிங்க மாதிரி இல்லாம ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கதா ட்ரை பண்ணோம். ஆனா இந்த சக்தி மாதிரி ஆளுங்க நம்ம நிம்மதியை கெடுத்து இப்படி ஆக்கி விட்டுற ஆளுங்க. உன்னோட வாழ்க்கைய தட்டி பறிச்சு என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சால, இன்னும் அந்த சக்தி என்னென்ன அனுபவிக்க போறான்னு மட்டும் நீ பாரு. ஆமா அத்தை, ஒரு வீட்ல கூட்டி பெருக்கிற வேலைக்காரிக்கே அவ்வளோ திமிரு இருந்தா அவளுக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி நமக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு காட்டணும். அதனாலதான் அனிதா, அவளுக்கு சிவாவோட கிரெடிட் கார்டை எடுத்து ஒரு பெரிய ஆப்பு வச்சுட்டேன்ல. அந்த கிரெடிட் கார்டை நம்மளே ஆட்டைய போட்டு சூப்பரா ஒரு நகையும் வாங்கிக்கிட்டு அந்த சக்தியை பத்தி சிவா கிட்ட தப்பு தப்பா போட்டு கொடுக்கறதுக்கு அந்த நகைக்கடையில இருக்கிற மேனேஜருக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு யாருக்கும் நம்ம மேல எந்த சந்தேகமும் வராம எப்படி அந்த சக்திய அழகா கோத்து விட்டேன் பாத்தியா? நீங்க வேற லெவல் அத்தை. உங்க மூளையே மூளைதான். நீங்க மட்டும் லாயருக்கு படிச்சிருந்தீங்கன்னா இந்தியாவிலேயே நம்பர் 1 கிரிமினல் லாயரா ஆயிருப்பீங்க. எது எப்படியோ நாளைக்கு அந்த சக்தி எப்படி அவ்வளவு பணத்தை சிவாக்கு செட்டில் பண்ண போறான்னு நம்மளும் பார்க்க தானே போறோம். திவ்யா, உன்னை எப்பவும் இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இருக்கும். திவ்யா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ மட்டும் என்னை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தனா கண்டிப்பா இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது. ரொம்ப பேடான சுச்சுவேஷன்ல எனக்கு கல்யாணம் ஆயிருந்தா கூட என் கேரக்டரை அட்ஜஸ்ட் பண்ணி என் கூட குடும்பம் நடத்துறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் திவ்யா. என்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என் கூட லைஃப் லாங்கா டிராவல் பண்ண முடியும். அதனாலதான் என் கூட அந்த கடவுள் ஒன்னு அனுப்பி வச்சிருக்கான். நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன் திவ்யா, நம்ம போன ஜென்மத்துல ஏதாவது நிறைய நல்லது செஞ்சிருந்தாதான் அந்த புண்ணியெல்லாம் இந்த ஜென்மத்துல நம்ம அக்கௌண்ட்டுக்கு கடவுள் கிரெடிட் பண்ணுவாராம். அப்போ நீ கிடைச்சதுக்கு போன ஜென்மத்துல நான் நிறைய புண்ணியம் செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னங்க சார், திடீர்னு பாவம் புண்ணியம் பத்திலாம் பேச ஆரம்பிக்கிறீங்க? உங்களை என்னால இப்ப வரைக்கும் முழுசா புரிஞ்சுக்க முடியலையே அருண். ஆனாலும் தினம் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். திவ்யா, நீ சொல்றது கூட கரெக்டா தான் இருக்கு திவ்யா. ஏன்னா இப்போ வரைக்கும் என்னை பத்தி எனக்கே தெரியாது. நான் என்னை பத்தி புரிஞ்சுக்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சத்தியமா முடியல திவ்யா. ஆனா நீ எனக்கு மனைவியா கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொன்னேன் பாத்தியா. அதுக்குன்னு நான் உன்னை ஐஸ் வைக்கிறதுக்கெல்லாம் சொல்லல, நிஜமாவே என் மனசுல தோணுச்சு. அததான் நான் உன்கிட்ட சொன்னேன். என் பொண்டாட்டி உன்கிட்ட சொல்றதுக்கு நேரம் காலெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது திவ்யா. நான் இப்பவும் சத்தம் போட்டு கத்தி சொல்றேன், நான் நிறைய புண்ணியம் பண்ணதுனாலதான் இப்படி ஒரு தேவதை எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சிருக்கா. அருண், ஃபர்ஸ்ட் எல்லாம் ஐஸ் தான் வைப்ப, இப்ப என்னடானா ஐஸ் மலையை தூக்கி மேல வைக்கிறியே. என்னால குளிர் தாங்க முடியல அருண். என்ன திவ்யா, ஒரு மனுஷன் அன்பா ஆசையா பொண்டாட்டி கிட்ட மனசுல பட்டதை சொன்னா இப்படி கலாய்க்கிற? கலாய்க்கெல்லாம் இல்லப்பா, என் மனசுல பட்ட உண்மையை தான் உங்ககிட்ட சொல்றேன். சில டைம் மகாராணி மாதிரி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற, அதுவே உனக்கு கோவம் வந்துச்சுன்னா சில டைம் மனுஷியா கூட மதிக்க மாட்டேன். நான் உன்கிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், சில டைம் என்னையே அறியாம நான் உன்னை ஹர்ட் பண்ணிருந்தேன்னா அதை புரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி வரணும். அந்த மாதிரி நம்ம மனசை விட்டு பேசும்போது நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் இப்படிலாம் தப்பு நடக்காம கவனமா இருப்பேன். இந்த உலகத்திலேயே உன்னை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல அருண், அது உனக்கே நல்லா தெரியும். எப்பவுமே நாம ஒன்று நினைப்போம், ஆனா நமக்கு மேல இருக்கிறவன் ஒன்று நினைப்பான். இத்தனை வருஷமா நாம போட்டு வந்த பிளான்ல என்னோட லிஸ்ட்ல இல்லாத, நானே எதிர்பார்க்காத ஒரே ஆளு யாருன்னா அது நீதான் சீதா.
உண்மையிலேயே உன்னை கொல்லணுங்கிறது என் நோக்கமும் கிடையாது, என் ஆசையும் கிடையாது. ஆனா நம்மளோட விஷயத்துல விதி விளையாடிடுச்சு. ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு எது அழகுன்னா, புருஷன் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணணும். புருஷனுக்கு எதிராவே எல்லா வேலையும் பார்க்க கூடாது. இயல்பாவே நான் ரொம்ப நல்ல மனுஷன்தான். ஆனா ஒண்ணு, என்னை யாருமே நல்லவனாவே இருக்க விட மாட்டேங்கிறீங்களே. என்னை பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சவங்க யாரையும் நான் இப்ப வரைக்கும் உயிரோட விட்டு வைக்கல. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு நாளா உயிரோட இருக்கிற புண்ணியவதி நீ மட்டும்தான் சீதா. அதனால நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம உன் கதைய முடிச்சுட்டு நான் போய் நிம்மதியா தூங்க போறேன். இன்னைக்கு ராத்திரி தான் சீதாவோட கடைசி ராத்திரியா இருக்கும். என்ன மன்னிச்சிரு சீதா. நீ செத்து மேல சொர்க்கத்துக்கு போயிட்டன்னா அங்க வந்துலாம் என்னால பார்க்க முடியாது. ஒருவேளை நீ இப்ப செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு போயிட்டன்னா என்னைக்கு என் கதை முடியுமோ அப்ப வந்து நான் உன்னை பாத்துக்கிறேன். இப்ப நீ கிளம்புற டைம் வந்துருச்சு சீதா. இன்னைக்கு என்ன கொலை செய்யறதுக்கு இவ்ளோ வேலை பாக்குறவரு கண்டிப்பா சக்தியோட உயிர் எடுக்கிறதுக்கும் தயங்க மாட்டாரு. அதனால இப்போதைக்கு நான் என்னோட உயிரை காப்பாத்திக்கணும். அப்பதான் நான் ருத்ரம்மா கிட்ட உண்மையை சொல்லி நான் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த முடியும். கடவுளே, எப்படியாவது இந்த மனுஷன் கிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு நீதான் எனக்கு உதவணும். அதுக்கு தேவையான சக்தியையும் தெம்பையும் கொடுக்கணும். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போனை சார்ஜ்ல போட்டு வந்துடுறேன். திவ்யா, நல்லா தானே பேசிட்டு இருந்த. திடீர்னு இப்படி புருஷனை கழட்டி விட்டுட்டு இப்ப இந்த டைம்ல எங்க போற? பா, மொபைல்ல பேட்டரி ரொம்ப லோவா இருக்கு. நைட்டு மெயில் அனுப்புற வேலைலாம் இருக்கு. அலாரம் வேற வைக்கணும். சரி அருண், நான் மொபைல்ல சார்ஜ் போட்டு வந்துடுறேன். ஏய் திவ்யா, நீ சொல்றதும் கரெக்ட் தான் திவ்யா. நீ பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் சார்ஜ் இல்லாம லோ பேட்டரியா தான் இருந்தேன். ஆனா இப்ப நீ இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு அப்புறமா தான் நான் ரொம்ப ஹாப்பியாவும் என்ஹான்ஸாவும் ஃபீல் பண்றேன். எல்லாத்துக்குமே நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா. பண்றாங்கன்னு இப்ப பார்க்கலாம். என்னாச்சு அத்தை உங்களுக்கு? ஏன் இப்படி மூச்சு வாங்குது உங்களுக்கு? தண்ணி தண்ணி எடுத்து வாமா. ஐயோ, மாட்டிப்பம் போல இருக்கே. குடிங்க அத்தை, இந்தாங்க. அம்மா, திடீர்னு சத்தம் கேட்ட உடனே நானும் திவ்யாவும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போயிட்டோமா.
உங்களுக்கு எதுவும் உடம்புக்கு பண்ணுதாமா? ஆமா அத்தை, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. எப்படி அத்தை இதெல்லாம் கீழே விழுந்து கிடக்குது? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? இல்லம்மா, நம்ம வீட்ல எலி தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுமா. நான் படுத்துட்டு இருந்தேன் வெளியில, அப்போ ஒரு எலி காலில் விழுந்து ஓடிச்சுமா. அது எங்க போச்சுன்னு தேடிட்டு வரப்பதான் உள்ள சத்தம் கேட்டுச்சு. ஓடி வந்து என்ன ஏதுன்னு பார்த்தாக்க அந்த எலி சொம்ப தட்டி விட்டு ஓடிடுச்சுமா. எலி ரொம்ப தொல்லை பண்ணுதுமா. மருந்து வாங்கி அந்த தொல்லை கொடுக்குற எலிய சாவடிச்சிடணுமா. ஆமா. சம்பந்தமே இல்லாம மாமா எதுக்கு இந்த நேரத்துல அத்தை ரூமுக்கு வரணும்? நானும் வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த வீட்ல எலிய பார்த்ததே இல்ல. அத்தையும் இங்க எலி தொல்லை இருக்கிறதா சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்ல. அப்ப மாமா சமாளிக்க தான் எலி தொல்லை அப்படி இப்படின்னு சொல்றாரா? அப்படின்னா இப்ப அத்தை பதட்டமாகி பயப்படுற அளவுக்கு மாமா ஏதோ பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் நைட் டைம்ல மாமாவை நம்பி அத்தைய தனியா விட்டு போய் தூங்க முடியாது. காலையில எழுந்ததும் நாம ஒளிய வச்சிருக்க கேமரால ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். அருண், இந்த மாதிரி டைம்ல அத்தைய தனியா விட்டு என்னால ரூம்ல வந்து நிம்மதியா தூங்க முடியாது அருண். நான் அத்தை கூட இருந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும்னு என் மனசு சொல்லுது அருண். அதனால நான் அத்தைக்கு துணையா இங்கேயே இருக்கேன். நீங்க போய் தூங்குங்க அருண். சுத்தம் காரியத்தையே கெடுத்துட்டா. ஓகே திவ்யா, நானும் அம்மா கூட பக்கத்திலே இருந்தா சொல்ல வந்தேன். நான் சொல்றதுக்கு முன்னாடியே என்ன மாதிரியே யோசிச்சு நீயே சொல்லிட்ட. ஓகே திவ்யா, நான் நம்ம ரூமுக்கு போறேன். உனக்கு ஏதாவது எமர்ஜென்சியா இருந்தா என்னை வந்து எழுப்பு, சரியா? சரிங்க அருண். திவ்யா, உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? நீ உன் ரூம்ல போய் படுத்துக்க. அத்தைய நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல மாமா, நீங்க அத்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால நீங்க போய் முதல்ல நிம்மதியா தூங்குங்க மாமா. ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வரலன்னா அந்த எலியை புடிச்சு எப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்தலாங்கிற வழியை பாருங்க. வருவாளா அவ? வருவா, ஆனா பணத்தை எல்லாம் கொண்டு வர மாட்டா. வந்து ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்பா. நில்லு. நேற்று உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? இன்னைக்கு ஈவினிங்குள்ள பணம் என் கைக்கு வரணும்னு அவ்வளோ சீரியஸா சொல்லி அனுப்புனா, நீ என்னடானா என்னமோ மாமியார் வீட்டுக்கு வர மாதிரி ரொம்ப கூலா ஆடி அசைஞ்சு வர. உனக்கு பயம் விட்டு போச்சுல்ல? அந்த கிரெடிட் கார்டை நான் எடுக்கவே இல்லைன்னு நேற்று ரொம்ப பெருசா சீன் போட்டேன். ஆனா அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட உன் முகத்துல தெரியவே இல்லையே. வீட்டில் உன்னை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அதனாலதான் நீ செஞ்ச தப்புக்கு நானே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சிவா, எதுவா இருந்தாலும் சடனா எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது. ஆமா சிவா,
ருத்ரா சொல்ற மாதிரி ஒரு காரியத்தை நாம செய்யறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு தான் செய்யணும். ஒருவேளை அவசரத்துல நாம ஏதாவது செய்ய போய் அது பின்னால தப்பாயிருச்சுன்னா அது எல்லாருக்குமே தர்ம சங்கடம் ஆயிடும். அத்தை மாமா ப்ளீஸ், நீங்க இவளோட விஷயத்துல தலையிடாதீங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு இவ ரொம்ப நல்லவளும் இல்ல, இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற அளவுக்கு அவ்வளவு வேர்த்தும் இல்ல. அத்தை, நீங்க இவளோட விஷயத்துல ஒவ்வொரு வாட்டியும் தலையிடுறதுனால தான் நானும் சைலண்டா ஒதுங்கி போறேன். ஆனா இதுக்கப்புறமும் என்னால அப்படி இருக்க முடியாது அத்தை. ப்ளீஸ், இதை மத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க. இவ தேவையில்லாம என்னோட விஷயத்துல எல்லாம் மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கா. அதையும் மீறி இன்னைக்கு என்னோட ஈகோவை டச் பண்ற மாதிரி என்னோட கிரெடிட் கார்டை எடுத்துட்டு போய் அங்க நகை கடையில ஸ்வைப் பண்ணது மட்டும் இல்லாம இவதான் என்னோட பொண்டாட்டின்னு அந்த கடையில இருக்கிற மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கா. அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அத்தை? நீங்களே சொல்லுங்க. சிவா, உன்னோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆனா ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது என்னன்னு முதல்ல விசாரிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்பா. இதுக்கு மேல எப்படி அத்தை அமைதியா இருக்க முடியும்? கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய தப்பு நடந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு பொறுமையா போற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய மகான் இல்ல. நானும் சாதாரண மனுஷன்தான். தப்பு நடந்தா அதை உடனே தட்டி கேட்கணும்.